வணக்கம். இது காலத்தின் குரல். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இன்றைய காலத்தின் குரல் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு, மீதம் இருக்கக்கூடிய 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறுமா என்பதே விவாத பொருள். காரணம், எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுரையில் அங்கே வாக்கு பதிவு நடைபெற்ற பிறகு அந்த வாக்கு பதிவு செய்யப்பட்ட பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்த அந்த அறைக்குள் தாசில்தார் அங்கே அனுமதியின்றி அங்கே சென்றார். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவர் அங்கே இருந்தார் என்று ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு முன்வைத்திருக்கக்கூடிய நிலைமையில் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் அது பத்தாது, போதாது, அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது என்ற ஐயப்பாட்டை தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே நடைபெற்ற வாக்குப்பதிவு குறித்து எதிர்க்கட்சிகள் ஐயத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இந்த 4 தொகுதி இடைத்தேர்தல் எந்த அளவுக்கு நியாயமாக நடைபெறும் என்ற கேள்வி எழுகிறது. காரணம், 4 தொகுதி அப்படிங்கிறது அரசிற்கான பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய இடத்துல அந்த எண்ணிக்கை இருக்கக்கூடியதால் எதிர்க்கட்சிகள் அந்த சந்தேகத்தையும் ஐயப்பாட்டையும் தொடர்ச்சியாக முன்வைக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்தே இன்றைய காலத்தின் குரல் நகர இருக்கிறது. அரங்கில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் திரு அப்பா அவர்கள், அஇஅதிமுகவின் சார்பில் திருமிகு சிவசங்கரி அவர்கள், மக்கள் நீதி மையத்தின் சார்பில் திரு முரளி அப்பாஸ் அவர்கள் மூவரும் இணைகிறார்கள். நேரலையில் நம்மோடு கோவை அரங்கிலிருந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பேராசிரியர் கல்யாணசுந்தரம், மதுரை அரங்கிலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு மாரியப்பன் கென்னடி இணைகிறார்கள். ஐவருக்கும் என்னுடைய வணக்கம். நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். திரு அப்பா, உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? எந்த இடத்துல அல்லது நீங்கள் ஐயப்படுறீங்க? நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு நீங்கள் எல்லாம் நீங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகத்தில் இருக்கக்கூடிய எங்களை விட உங்களுக்கு 100 மடங்கு கள நிலவரம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற 18 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் கள நிலவரம் எப்படின்னு தெரியும். உங்களுக்கு 100% திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுவதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது யார் கருத்து சொன்னாலும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். இது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 4 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற தேர்தல் வைக்கிறாங்க. அதுலேயே எவ்வளோ பாகுபாடு வேறுபாடுன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை வருஷமாக திருப்பரங்குன்றத்திலலாம் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்குது. அதே போல் அரவக்குறிச்சி எல்லா ஊர்கள்லையுமே இப்போ இடைத்தேர்தல் நடத்துகிற 4 சூலூரை தவிர மற்ற எல்லாமே வேணுன்னே பிந்தி தான். இப்போ டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. அப்போ அது எவ்வளோ பெரிய துரோகங்க இது. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அந்த சட்டமன்ற தேர்தலையும் நீங்க சேர்த்து நடத்திருக்கணும். அதே சட்டமன்ற வாக்காளர்கள் நாடாளுமன்றத்துக்கு வாக்கு போடுதாங்கல்ல, அப்போ வாக்களிக்கக்கூடிய சூழல் அங்க உருவாயிருக்குல்ல. இங்க இருக்கக்கூடிய சாகு அவர்களும் அவர் அரையரா அவர்களும் அதுக்குள்ள வாய்ப்பு வந்துன்னா நாங்க செய்வோம் அப்படின்னு சொன்னா வாய்ப்பு இருக்கிறனால தானே நாடாளுமன்ற தேர்தல் அதுல உள்ளடக்கிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த சட்டமன்றத்தில் உள்ள வாக்காளர்கள் ஓட்டு போடுறாங்கல்ல. உங்களுக்கே காரணம் தெரியும், வழக்குகள் சிலவற்றை சுட்டி காட்டினார்கள். அது முடிந்த நிலையில 4க்கும் அறிவிச்சாங்க. நீங்க ஒரு வாதம் வைக்கிறீங்க, நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற பொழுதே சேர்த்து வைத்திருந்தால் அதோடு சேர்த்து அந்த வாக்குகள் பதிவாக இருக்குன்னா நீங்க உங்க தளத்தில் இப்படி பாக்குறீங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள், அதோடு சேர்ந்து அவங்களுக்கும் வாக்களிச்சிருப்பாங்கிற அச்சத்தின் காரணமாக அது தடுக்கப்படுதுங்கிறீங்களா? அப்படி நான் சொல்ல 18 இடைத்தேர்தலையும் 18ம் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாதான் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு 18ம் வந்துக்கிடாது, எப்படியும் நம்ம ஒரு 4-5 ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை. அதுவும் வடபுலத்தில் சேர்த்து வச்சிருந்தா ஜெயிப்போங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஒரு எண்ணம். வடபுலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கனால இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவெடுத்து அந்த வாய்ப்பை உருவாக்கி இருக்கலாம். நாடாளுமன்ற தேர்தலோடு இந்த 4 தொகுதி தேர்தலை நடத்தாமல் போனதுக்கு நீங்க ஒரு சந்தேகப்பட்டீங்கல்ல, அதற்கான என்ன காரணம்னு சொல்லுங்க. காரணம் என்ன, அமைச்சர்கள் அவ்வளவு பேரும் இப்ப 4 தொகுதியிலையும் வந்து நின்றுடுவாங்கல்ல, நம்ம நின்று பணத்தை கம்ப்ளீட் ஆட்டுக்கு இறக்கி அவ்வளவு பேரையும் விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கள நிலவரம் அது இல்லை. இவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டாங்க. நான் வந்து ஆண்டிப்பட்டி தொகுதி தேனி நாடாளுமன்றத்தில் நாங்கள் இருந்தேன், ஒரு மாதம் நான் அங்கே தான் இருந்தேன். அங்கே கள நிலவரம் என்ன, ஓபிஎஸ் அவர்கள் உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் மே 27 வரைக்கும் இன்னும் தேர்தல் நடத்தை விதிகள் இன்னும் மே 27 வரைக்கும் இருக்குது, நாடு முழுவதும் இருக்குது. இந்த நேரத்தில் அவ்வளவு பாமர மக்கள் காய்கறி விற்றுட்டு வரவன் மாடு விற்றுட்டு வரவன் பணத்தெல்லாம் பிடுங்கிச்சு போலீஸு. இடையில இங்க இருந்து பணங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் கொண்டு வராங்க. 4 நாள் அப்படியே ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் அங்கங்க கொண்டு டம்ப் பண்ணி வச்சுட்டு தேர்தல் வேலூர்ல பிடிச்சாங்கல்ல, நான் சொல்லி முடிச்சிருந்தேன். தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னால பட்டுவாடா பண்றாங்க. நீங்க தேனியில வந்துங்க, தேனி, பெரியகுளம், கம்பம், போடி, அதே போல நம்ம இது நம்ம அது சோழவந்தான், அந்த உசிலம்பட்டி தொகுதிகள் எல்லாம் ஓபிஎஸ் பையன் அவங்க நிற்கிறாங்க.
பற்ற போட்டு இப்படி மேஜ போட்டு செக் பண்ணி பணம் கொடுக்காங்க 1000 சொல்லி கண்ணால எல்லாரும் பார்த்தாங்க, ஊடகம் பார்த்து எல்லாம் பார்த்து. போலீஸ் யாரும் கிடையாது, எந்த யாருமே பண்ணல. குற்றச்சாட்டுல அஇஅதிமுக பணம் கொடுக்கும், அஇஅதிமுக மீதம் இருக்கக்கூடிய 4 தொகுதி தேர்தலில் இடைத்தேர்தலில் அமைச்சர்களை குவிக்கும். ஸோ அஇஅதிமுக பிரதான த்ரெட்டா பாக்குறீங்க. மற்றபடி மற்ற கட்சிகள் உங்களுடைய பார்வையில் அமமுகவோ, மக்கள் நீதி மையமோ, நாம் தமிழர் உள்ளிட்டவரோ, திமுகவோ நேர்மையாவே தேர்தல் சந்திக்கிறீங்க. ஆமா, அதிமுக மட்டும்தான் உங்களுடைய குற்றச்சாட்டு. ஏங்க, அதிமுகவுக்கு கூட்டணி யாரு அப்படின்னா தேர்தல் கமிஷன். தேர்தல் கமிஷன் பணத்துக்கு வாங்க. நீங்க பண விவகாரத்துல அஇஅதிமுக மட்டும் தான் உங்களுக்கு பணம் கொடுக்கிறது பிரச்சனையா இருக்கான்னு கேக்குறேன். ஆமா, அவங்க தானே கொடுக்காங்க, வேற யாரும் கொடுக்க முடியும்? வேற யாரும் கொடுக்கல. திமுக அந்த குற்றச்சாட்டு வைக்கல. நீங்க வேற யாரும் கொடுக்கவே முடியாதுங்க. அவங்க தானே 8 வருஷமா ஆட்சியில இருக்காங்க, அவங்க ஒரு ஆள் தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்கவே முடியாது. திமுக உள்ளிட்ட கட்சிகள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? நான் சொல்றேன், தேர்தல் ஆணையம் எவ்வளவு முரண்பாடா இருக்குங்கிறதுக்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு உதாரணத்தை இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிடுங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற அலுவலகமும் பூட்டி வச்சிருக்கு, இப்போ சீல் வச்சிருக்கு தமிழ்நாடு முழுதும். அதே போல காந்தி, நேரு, அண்ணா உட்பட அவங்க சிலைகளையே சாக்கு வச்சு பாய் வச்சு பொதிஞ்சு வச்சிருக்காங்க. ராத்திரி எந்திரிச்சு அவங்க பேரக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்தில் நான் கேட்க, இன்னைக்கு 12 மணிக்கு சிஎம் கோட்டையில் போய் அவர் ஆபீஸில் போய் உட்கார்ந்தாரு. அதை யார் திறந்து விட்டா? அங்கே இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி தானே திறந்து விட்டாங்க. தேர்தல் ஆணையம் உயிரோடு இருந்தால் அந்த அம்மா சஸ்பெண்ட் பண்ணுமா பண்ணக்கூடாத சீஃப் செக்ரட்டரியை? எப்படி அவங்க திறந்து விடலாங்க? எப்படி சார் அவங்க போகலாம்? ஒரு முதலமைச்சர் எப்படி அவங்க அறைக்கு போகலாம்? மே 27 வரை யாரும் போக முடியாது. நான் ஒரு இப்ப சிட்டிங் எம்எல்ஏ அவன் அந்த ஆபீஸ்க்குள்ள போக முடியாது. அண்ணா, நேரு சிலைகளை மூடி வச்சிருக்கீங்க நீங்க. அவங்களே ராத்திரி வந்துருவாங்கன்னு சொல்லி. அப்ப நீங்க இன்னைக்கு எப்படி போனீங்க? இது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. ஒண்ணு, நடவடிக்கை எடுக்கணும் சாகு, சிஓ சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் தமிழ்நாடு, இல்ல ரிசைன் பண்ணணும். இல்ல இல்ல நீங்க வாரண்ட் இல்ல இது வரைக்கும் குற்றச்சாட்டுக்கு பயில் கட்டுறோமே. இல்ல மற்றவர்களுக்கு போற நேரம் இல்லாம விடும். இல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், மற்றவர்களுக்கு நேரம் இல்லாம விடும். நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, அந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு கேட்டு அடுத்த சுற்று நிச்சயமா உங்களுக்கு நேரம் தானே. முதல் சுற்று நீங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு அவங்களுடைய மறுப்பை கேட்கலாம். சிவசங்கரி 2 பிரதான குற்றச்சாட்டுகளை எதிர் கட்சிகள் வைக்கிறாங்க. ஒன்று மதுரையில ஒரு தாசில்தார் ஏன் எந்த அனுமதியும் பெறாம உள்ள போனாங்கன்னு. அங்கே சு வெங்கடேசன் போய் களத்துல நின்று பிரச்சனை ஆகி அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூப்பிட்ட பிறகு இன்னைக்கு பத்திரிகையில் பதிவான செய்தி, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கிட்ட சொல்றாராம், எனக்கு அவங்க வந்ததே எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார் என்று இன்னைக்கு செய்திகள் பதிவாயிருக்கிறது. அவர் பணியிட நீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனா ஏன் அங்க போனார் என்ற கேள்விக்கு ஏதாவது விடை இருக்குதா? ஏன் முதலமைச்சர் தலைமைச் செயலகம் போனாரு அப்படின்னு அவர் கேள்வி வைக்கிறார். அவர் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக நீண்ட அனுபவம் கொண்டவர். முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துக்கு போகக்கூடாதுங்கிறார் அவருடைய வாதத்தில். அப்போ இங்கே விதிகள் மீறப்படுகின்றன. தேர்தல் ஆணையம் அஇஅதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த 4 தொகுதி இடைத்தேர்தல் நியாயமாக நடக்குமா? அதோடு சேர்த்து முதல்ல நடக்குமா? இல்ல, எதிர்கட்சியினால குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருப்பாங்க. அதுவும் இவர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளே தான் சார் வச்சுட்டு இருப்பாரு. இப்போ தாசில்தார் போனதுக்கு நாங்களா சார் பொறுப்பு? இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் தான். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி கவுண்டிங் முடிகிற வரைக்கும், இப்போ இடைத்தேர்தல் வரைக்குமே எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே டேக் ஓவர் பண்ணியாச்சு. எல்லா விஷயங்களுக்கும் அவங்க தான் பொறுப்பு. தாசில்தார் உள்ள போனாலும் அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. எந்த ஆதாரங்களும் இல்லாம பேசிட்டு இருக்காரு. அடிப்படை ஆதாரங்களே கிடையாது சார். எந்த ஆதாரமும் கிடையாம சொல்லிட்டு இருக்காரு அவரு. இப்படிதான் சார் சின்ன சின்ன இல்ல இல்ல இப்படி ஆதாரமற்ற ஒரு சின்ன புகை வந்தா கூட ஊதுவத்தி கொளுத்துனாங்க, கற்பூரம் கொளுத்துனாங்க. இதேதான் கடந்த காலங்களில் உங்களுடைய குற்றச்சாட்டு எல்லாம் நீங்க விட்டுடுங்க சார். ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. 12 மணிக்கு போனாரு, பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கு. உங்க டிவில வரலன்னா, உங்க அம்மா டிவில வரலன்னா நாங்க அதுக்கு பொறுப்பு இல்லமா? அவர் போனாரா போகலையா? அதுக்குள்ள ஃபுட்டேஜ் எடுங்க, சிசிடிவி கேமரா இருக்கு, யாரெல்லாம் சந்திச்சாரு, எப்படி போனாங்க. ஒரு விஷயத்தை இவங்களா கற்பனை பண்ணி யாரோ சொன்னதை கேட்டு யாரோ குற்றச்சாட்டை கொண்டு வரதான் போனதுக்கு எங்களை கேள்வி கேட்டுட்டு இப்பதான் புதுசு புதுசா ஒரு கதையை கலக்கி முதலமைச்சர் போனதுக்கு யார கேள்வி? 12 மணிக்கு போனீங்க. எத்தனை மணி? 12 மணிக்கு நீங்க கோட்டையில போய் உங்க ரூம்ல போய் சிஎம் உட்கார்ந்து இருக்காங்க. என்ன ஆதாரம் கொடுங்க? ஆதாரம் இல்லாம ஒரு சிஎம் மேல இப்படி எல்லாம் ஊடகத்துல இருந்து இப்படிதான் கொளுத்தி போடுறது. ஏதாவது ஒண்ணு தம்பி, நான் இது ஊடகத்துல வந்தத உங்களுக்கு எந்த ஊடகம்? எந்த ஊடகத்துலன்னா எந்த ஊடகம்? எந்த ஊடகம் சொல்லுங்க.
எந்த ஊடகம்? ஊடகத்தின் பேரை சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன் ஏம்மா, உங்க அம்மாவை தவிர மீதி எல்லாத்துலயும் வந்திருக்கு. போமா. எந்த ஊடகம்? ஒரு ஊடகம் பேர் உங்க நியூஸ் 18ல வந்துச்சா சார்? சார் நியூஸ் 18ல வந்துச்சா? நியூஸ் 18ல வரல. உங்க அம்மாட்ட வரல. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். நான் ஒரு நிமிஷம் உங்க சேனல்ல வந்து நான் ஒரே ஒரு நிமிஷம் உங்க சேனல்ல வந்து அத பேர் சொல்ல விரும்பல. உங்களுக்கு வந்திருக்கு. சார் நீங்க நான் லிங்க் அனுப்புறேன். நான் குற்றச்சாட்டு சொல்றேன். குற்றச்சாட்டு அப்ப சார் நீங்க அபாண்டமா குற்றச்சாட்டுறீங்க. பேர் சொல்ல விரும்பலன்னா என்ன அர்த்தம்? பொய்யான குற்றச்சாட்டு. சரி ஓகே. குற்றச்சாட்டுகளை நாங்க பதில் சொல்ல மாட்டோம். வந்திருக்குமா? போய் பாருங்க. சரி ஓகே. நான் அத ஓடுது. நான் வரேன். இவரு அங்க போனது எல்லாம் இல்ல சார் இது புதிய தலைமுறையை பாருங்கமா. நான் ஒரு கேள்வி கலைஞர் டிவி பாருங்க. நீங்க தேர்தலை சந்திங்க. தைரியத்தோட தேர்தலை சந்திங்க. பொய்யான குற்றச்சாட்டை வச்சு தேர்தலை சந்திங்க. கோட்டைக்கு போறீங்க. திருப்பா ஒரு நிமிஷம் நான் வரேன். நீங்க சரி, தேர்தலை திருப்பா சந்திங்க சார். ஒரு நிமிஷம். தேர்தலை சந்திங்க. இதுல ஒரு பிரதான கேள்வி, ஏன் இந்த கேள்விகள் வருதுன்னா, இப்ப ஐயப்பாடு இப்ப இவர் வைத்த குற்றச்சாட்டு பொய் அப்படின்னு நீங்க மறுக்கிறீங்க. ஓகே, உண்மையா பொய்யாங்கிறத விசாரிக்கலாம் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட்டுருங்க. நீங்க மறுத்துட்டீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, நியாயமாக நடக்குமா என்பதை தாண்டி முதல்ல நடக்குமாங்கிறதுக்கு வாங்க. ஏன்னா திருவாரூர்ல என்னாச்சு, திருப்பரங்குன்றத்தில் என்னாச்சு, இன்னப்புற தொகுதிகளில் என்னாச்சு நம்ம பார்க்குறோம். ஏன் ராதாகிருஷ்ணன் நகர், ஆர்கே நகரில் என்னாச்சு? அப்போது இந்த தேர்தல்கள் நிறுத்தப்படுவதும் அல்லது தள்ளி போக செய்வதும்ங்கிறது இருக்குல்ல. நீங்கள் போய் ஆலோசனை கூட்டம்லாம் நடத்துனீங்க, எல்லா கட்சிகளும் வேட்பாளர் அறிவிச்சாங்க, அதிமுக வந்துட்டு வேட்பாளர் அறிவிக்கல. அப்போ நான் சொல்கிறது திருப்பரங்குன்றத்திற்கும் திருவாரூருக்கும் கரெக்டாக தேர்தல் ரத்தாகுச்சு. தேர்தல் ரத்தானாலும் ஆகலாம் என்று சில தலைவர்கள் பேசினார்கள். அதே மாதிரி கரெக்டாக ஆயிடுச்சுன்னு வைங்களேன். சொல்லக்கூடிய 6 இடங்கள் பலித்தன. இப்போ இதே தான் நீங்கள் வந்து நிர்வாகிகள் எல்லாம் நியமிச்சிருக்கிறீங்க, ஆனால் வேட்பாளரை எல்லா கட்சியும் சொல்லியாச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது ஒரு விஷயம், முதல் விஷயம், வேட்பாளரை எப்ப அறிவிக்கணும் அறிவிக்கூடாதுன்றது எங்களுடைய உரிமை. அது நீங்க அறிவிச்சு இன்னைக்கே அறிவிச்சாகணும், டிஎம்கே சொல்லிடுச்சு நாளைக்கே அறிவிச்சாகணும், அந்த உரிமைக்குள்ள யாருமே நடக்குமா நடக்காத அந்த மாதிரி உள்நோக்கெல்லாம் வேண்டாம் சார். அடுத்து எலெக்ஷனை கண்டக்ட் பண்றது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் தான், அவங்களுடைய உரிமை. கண்டக்ட் பண்றதே அதை நடத்தி முடிச்சு கவுண்டிங் வரைக்கும் அவங்களுடைய வேலை, அவங்களுடைய செயல். அதுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? அது எலெக்ஷன் கமிஷன் தான் கேட்கணும். அதான் சொல்றேன், எலெக்ஷன் கமிஷனுக்கு உங்களுக்கு ஒரு ரகசிய உறவு அப்படி எல்லாம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியை வந்து இவங்க மேலும் மேலும் உள்நோக்கம் சொல்லிட்டே இருந்தா சாமானிய மக்கள் எதையுமே நம்ம போட்டிருக்க சட்டையை கூட நம்ம நம்பலன்னா என்ன சார் செய்ய முடியும்? எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டம் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டு போகும்போது அதை நம்ம நம்பணும், மதிக்கணும். திரு முரளி அப்பாஸ், இந்த தேர்தல் முதல்ல நடக்குங்கிற நம்பிக்கை மக்கள் மையத்துக்கு இருக்கிறதா, நியாயமாக நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? நியாயமாக நடக்காத நம்பிக்கை கிடையாது, நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குவாங்க, நிச்சயமா நடத்துவாங்க. ஏன்னா நியாயமாக நடக்குங்கிற ரெண்டு பேருக்கு அவருடைய பணப்பலத்து மேல நம்பிக்கை இருக்கு. மொத்த தமிழகத்தில் எந்த 2 பேருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கை. அமமுகவுக்கு அப்படி இல்லைங்கிறீங்களா? அமமுக நாம் தமிழருக்கு இல்லைங்கிறீங்களா? அமமுக பத்தி நான் மக்கள் நீதி மையத்துக்கு இல்லையா? நீங்க போட்டிருக்கீங்களா அந்த விளம்பரம் போடுறீங்க பாருங்க. அமமுக இருக்குது, டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது. எங்க கட்சியை பத்தி உண்மை தகவல் இல்ல. ஆனா என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு, உங்க கட்சி இருக்குது, என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு இல்ல இருக்குது உங்க கட்சி எங்க சின்னத்தை காட்டுங்க. நான் 2 விஷயம் சொல்றேன். நான் கேக்குறது என்ன இங்க கூப்பிட்டீங்க? நான் காரணம் என்ற சொன்ன தலைப்பு 4 தேர்தல் 4 தொழில் 5 போட்டியா இங்க பேசுறது. கேளுங்க ஒரு நிமிஷம், எனக்கு வாய்ப்பு கொடுங்க, பேசுங்க. என்ன அழைக்கும் பொழுது 4 தொகுதியில் 5 மணி போட்டி அழைச்சீங்க. 5 முறை நான் வந்திருக்கேன். இங்க பேசுறது எல்லாம் வேற விவகாரம், அதுவும் பரவாயில்ல. அதை தாண்டி நீங்க நான் முடிச்சுட்டு நீ கிளாரிஃபிகேஷன் சொன்னதுதான் கொடுக்கணும். நான் சொல்லி முடிக்கலையே. பாருங்க, லோகோ போடுறீங்க முதல்ல, அது மாதிரி டெட்டால போடுறீங்க, உதயசூரியன் போடுறீங்க, அம்மா அமமுக கொடி போடுறீங்க. எங்க சின்னமோ உங்க கொடியை காட்டல. நான் எதுக்கு என்ன அழைச்சிங்க? எனக்கு நான் தெளிவா சொல்லிடுறேன். ஓகே, நிச்சயமா ஒன்று சொல்லிடுறேன். அவ்வாறு இருக்கும் என்றால் அதில் எங்களுக்கு எந்த பாரபட்சம் இல்லை, அதுக்காக வருத்தம் தெரிவிக்கும் நான் ஒரு நெறியாளராக கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த அவையில மட்டும் இருக்கக்கூடியவர்கள் இல்ல எந்த அங்கீகாரத்தையும் நியாயமான வாய்ப்பு அங்கீகாரம் இல்ல. நீங்க கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு வரப்போறது நீங்க எனக்கு சொல்ல தலைப்பு விட்டு 2 நிமிஷம் பேச விட்டீங்கன்னா கிளியர் ஆயிடும். சொல்லுங்க, என்ன 2 நிமிஷம் பேச விட்டீங்கன்னா கிளியர். நிச்சயமா நான் சொல்லிடுறேன். இங்க இருக்கக்கூடிய கேள்விகளும் இந்த பேப்பர்ல இருக்குது. நான் ஓரவஞ்சனம் இல்லாம பாரபட்சம் இல்லாம அதை உங்க முன்னாடி வைக்கிறேன். நீங்க கேள்விகளை வாசிச்சு காட்டிடுங்க. 1, முதல் சுற்றுல இந்த தேர்தல் நடக்குமா நடக்காதா, நிறைவாக நடக்குமா நேர்மையாக நடக்குமா, இது முதல் சுற்றுக்கான விவாத பொருள். 2வது சுற்றில் 5 முனை போட்டியை குறித்த விவாதம். அதனால தான் உங்களுக்கான இருக்கை இங்கே இருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கான இருக்கையில் அங்கே கோவையில் இருந்து கல்யாண சுந்தரம் இருக்கிறார். அவர்கள் இல்லை என்றால், நீங்கள் 2 பேர் இல்லைன்னா இந்த சப்ஜெக்டுக்கான வேலை இல்லை. ஸோ உங்களுக்கான பேசு பொருள் அது இருக்கிறத நான் முடிச்சிடறேன். 2வது சுற்று நம்ம அதை பேச போகிறோம். 1, உங்கள் சின்னமோ அல்லது மற்றவருடைய சின்னமோ திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு இருக்காது. அது இயல்பாக நடந்திருந்தால் அல்லது தவிர்க்க முடியாமல் நடந்தால் அதுக்கான வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது, உரிமையோடு போராடுவதற்கான உரிமை இருக்குது. இப்போ நம்ம சப்ஜெக்ட் உங்க கருத்து மக்களுக்கு இல்ல. அந்த இதுலயும் கூட நீங்க 5 முனை போட்டும் 5 முனை போட்டி 3 முனையாக சுருங்குகிறாங்கறீங்க. நான் எங்க எந்த 3 முனை எங்கேயே ஒதுக்குறீங்க? எந்த 3 முனை போட்டு பாருங்க. இங்க நான் முடிச்சிரேன் ஒரு நிமிஷம். எனக்கு தேவை
நான் ஒரே ஒரு விஷயம் இல்ல நான் இது மறுத்து தெரிவிச்சேன். ஒரு நிமிஷம் 3 முனைன்னு சொன்னோம். எந்த 3 முனைன்னு நாங்க சொன்னோமா? 3 சொல்லுங்க. யாரு 2 பேரு? நீங்க சொல்லுங்க, நீங்க கிளைம் பண்ணுங்க. இல்ல எதுக்கு சார் நீங்க எனக்கு சொன்னது என்ன? இல்ல சார், இந்த நான் பேசுறேன். நான் கேக்குற விஷயம் தலைப்பு அது. நீங்க என்ன சொல்றீங்க? 5 முனை போட்டி எனக்கு சொன்ன தலைப்பு ஒரே, அது ஒரு வரி இதுல ஒரே போட்டி, அந்த வரி இதுல ஒரே போட்டி. நீங்க அது படிங்க. நீ என்கிட்ட சொன்ன டைட்டில் இங்க படிங்க. நீங்க களத்தில் ஒரே போட்டி அப்படி நீங்க சொன்னீங்க. அந்த தலைப்பை எனக்கு கொடுத்த தலைப்பை நீங்க இதுல படிங்க. உங்க பேப்பர்ல படிங்க. இது வந்து நான் தொடர்ச்சியா கவனிச்சிட்டு இருக்கேன். அன்னைக்கு இதே மாதிரி ஒரு விவாதத்துல மணியன் அவர்கள் வந்து மக்களின் மீது அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டு சொல்றாரு. அதை திசை திருப்பி குணா சார் சொல்றாரு, டிடிவி தினகரன் இல்ல நான் மக்களின் மீது சொன்னேன் சொல்றாரு. இது என்ன யதார்த்தமா நடக்கிறதா இல்ல தொடர்ச்சியா எனக்கு புரியல. இப்ப கூட நீங்க சொன்ன 4 தொகுதி 5 முனை போட்டிங்கிற தலைப்பை மட்டும் இதுல படிச்சு காட்டுங்க. உங்ககிட்ட பேப்பர்ல படிங்க. நான் ஒண்ணும் கேட்கல. உங்க பேப்பர்ல என்ன ஒரு நிமிஷம் ஏன் எங்களை கூப்பிட்டு ஒரே நிமிடம் திரு எங்களுக்கு அங்கீகாரத்தை நீ கொடுக்கணும். துறையில மக்களுக்கான செய்தி நம்ம இது எனக்கு தாண்டி ஒரு பேச நீங்களும் வாதம் பண்றதுக்கு அல்ல காலத்தின் குரல். இதுக்கு மேல காலத்தின் குரல் இந்த விவாதத்தை நடத்த விரும்பல. தட் மீன்ஸ் உங்களோட நான் இந்த விவாதத்தை முரண்பட்டு நிக்க விரும்பல. நான் ஒரு நிமிஷம் நாம கிடைச்ச கொஞ்ச நேரத்தில் நீங்க மக்களுக்கான செய்தியை பேசியிருக்க முடியும். ஒன்று, மக்கள் நீதி மையத்தை திட்டமிட்டு புறக்கணிக்க வேண்டும் என்ற எந்த உள்நோக்கமும் நியூஸ் 18 தமிழ்நாடு கிடையாது. நான் முடிச்சிடறேன் ஒரு நிமிஷம். ஒரு எடிட்டோரியலுக்கு அதை தீர்மானிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. ஒன்று, ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோம். நான் திருப்பி சொன்னேன், 2வது சுற்றில் நம்முடைய பேசு பொருளே அதுதான் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதனால தான் உங்கள் இருவருக்கான இருக்கை இங்கே இருக்கிறதுன்னு சொன்னேன். முடிச்சிடறேன். உங்கள் சின்னம் குறித்து சொன்னீங்க, நான் வெளிப்படையாக அதுக்கு வருத்தம் தெரிவித்தேன். 2, ஸோ வேற எந்த உள்நோக்கமும் அதுக்கு இல்லை. 3 முனை போட்டியாக சுருங்குகிறதா என்று சொன்னால் இல்லை. களத்தில் எங்களுக்கு இவர்கள் மட்டும்தான் போட்டி. இருமுனை போட்டி மக்கள் நீதி மையத்துக்கும் திமுகவுக்கும் அல்லது மக்கள் நீதி மையத்துக்கும் அமமுகவுக்கும் அல்லது மக்கள் நீதி மையத்துக்கும் அதிமுகவுக்கும் என்று நீங்க உங்க வாதத்தை வைக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு உரிமை இருக்குது. என்ன அழைக்கும் சொல்லிருக்கலாம். இல்ல நீங்க இல்ல நான் திருப்பி வரேன். முதல் சுற்று நேரத்தில் உங்களுக்கான விவாதத்துல வந்து நீங்க இந்த வாதங்களை வச்சிருக்கீங்க. நான் கல்யாண சுந்தரத்தோட வாதத்தை போயிட்டு வரேன். கல்யாண சுந்தரம் 2 கேள்வி. 4 தொகுதி இடைத்தேர்தல் நியாயமாக நடக்குமா என்பது முதல் கேள்வி. முதல் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி. நிச்சயமா அவருக்கு அந்த கேள்வி வச்சனால உங்களுக்கு சேர்த்து நான் அந்த கேள்வியை கொடுத்துறேன். இந்த 5 முனை போட்டி குறித்த விவாதம் 2வது சுற்றில் நிச்சயமாக நம்ம வைக்க போறோம். முதல் சுற்று நீங்க இந்த வாதத்தை வைங்க, நம்ம 2வது சுற்று அதுக்குள்ள போலாம். நன்றிங்க செந்தில். என்னன்னு சொன்னால், இப்போ இந்த 4 தொகுதி இடைத்தேர்தல் வந்து நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களைப் போலவே எங்களுக்கும் இருக்குது. ஏன்னா பல முறை இது தேர்தல் அறிவிக்கப்பட்டும் கூட நடத்த முடியாத வண்ணம் எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தடுக்கிறதுக்கான வேலைகள் தொடர்ச்சியாக செய்கிறாங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்கிறோம்னா, இந்த தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக மக்களிடையே நம்பிக்கை இழந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்க, வேலூர்லேயே வந்து ஒரு இடத்துல பணம் பிடிக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கு அதில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகார் இருக்கு. அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த தேர்தலை ரத்து செய்கிறாங்க. நாம என்ன செய்யறோம்னா, சட்டத்துல வழி இருக்கு, அப்படி ஒரு வேட்பாளர் தான் அது காரணம்னு சொன்னா நீங்க அவரை தகுதி நீக்கம் செஞ்சுட்டு தேர்தலை நடத்தணும். இப்போ ஒரு பரப்புரை தொடங்கின நாள்ல இருந்து தேர்தல் நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக சாதாரண கட்சிகள், சுயேட்சை வேட்பாளர்கள், ரொம்ப பண வசதி இல்லாத கட்சிகள் தங்கள் பயங்கரமா வேலை செய்யறாங்க. கடுமையான தங்களுடைய உழைப்பை கொட்டுறாங்க. தங்கள் கையில் இருக்கிற சிறு தொகைகளையும் கூட போட்டு வேலை செய்யறாங்க. ஆனா போற போக்குல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க தேர்தலை ரத்து பண்ணிட்டோம். சரி, தேர்தலை ரத்து பண்ணீங்க. இப்ப ஆர்கே நகர்ல தேர்தலை ரத்து பண்ணீங்க. அதுல யாராவது ஒருத்தரையாவது தண்டிச்சீங்களா? பணம் வச்சிருந்தாங்க, பணம் கொடுத்தாங்க, பணம் வாங்கினாங்க, யாரையாவது ஒருத்தரையாவது தண்டிச்சதா தேர்தல் ஆணையம்? என்றால் தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமாக இப்ப அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கும் இல்லைங்க. தொடர்ச்சியா இது நடக்குது. ஏற்கனவே இந்த இவிஎம் மெஷின் பத்தி நிறைய சர்ச்சைகள் இருக்கு. அதன் பிறகு இப்ப அந்த காகிதத்தில் அச்சிடுற முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது வரவேற்கிறோம். அதே மாதிரி தேர்தலில் வாக்குப்பதிவு குறைவானதுக்கும் தேர்தல் ஆணையம் மிக முக்கிய பொறுப்பு. வீடுகளுக்கு பூத் ஸ்லிப் வழங்குறதுல உட்பட சகலத்திலையும் தேர்தல் ஆணையம் பாரபட்சம் காட்டியிருக்கிறாங்க. வழங்கப்படவில்லை, முறையாக நடைபெறாது என்று நீங்கள் ஐயப்படுவீர்கள் என்று சொன்னால், அல்லது இந்த 4 தொகுதிக்கான தேர்தலை நாடாளுமன்ற மக்களவை தேர்தலோடு தேர்தல் ஆணையம் நடத்தவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் இருக்கக்கூடும் நீங்க ஐயப்படுவீங்க? உங்க ஐயத்திற்கான காரணம் என்ன? வெளிப்படையான காரணம் தாங்க. இதில் நாங்கள் ஒன்றும் புதிதாக சொல்றதுக்கு இல்லை. இந்த இடைத்தேர்தல் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிப்பதிலே முக்கிய பங்கு வகிக்க போகிற ஒரு தேர்தல். உளவு பிரிவினுடைய தகவல்களின் அடிப்படையில் தான் தேர்தல் நடத்தலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றாங்க. உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தாமே வச்சிருக்காங்களே, ஏன் வச்சிருக்காங்க? ரெட் அலர்ட் ஏதோ கொடுத்தாங்களே, இந்த ரெட் அலர்ட் நம்புறீங்களா? நீங்க எல்லாருமே நம்புறீங்களா? இந்த விவாதத்தை பார்க்குற மக்கள் எல்லாமே நம்புறாங்களா? ரெட் அலர்ட் வந்து மழையில தமிழ்நாடே தகிச்சு போகும்னு சொல்லித்தான் தேர்தலை நிறுத்தினாங்களா?
சும்மாங்க இதெல்லாம் வெளிப்படையா தெரியுதுங்க. இதுக்கு தேர்தல் ஆணைய துணை போகுது அப்படிங்கறதாங்க ரொம்ப வருத்தமா இருக்குது. அதனால ஒரு நம்பகத்தன்மை வர மாட்டேங்குது. ஒரு தேர்தல் ஆணைய தேர்தல் அறிவிச்சிருச்சுன்னு சொன்னா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கே வர மாட்டேங்குது. பொதுமக்களுக்கு எப்படி வரும் நீங்க நினைச்சு பாருங்க. எனவே இது வெளிப்படையா நான் ஐயா சொன்ன குற்றச்சாட்டை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இவங்க ஆளுங்கட்சியினுடைய இன்னொரு விங்கு மாதிரி செயல்பட தொடங்கி இருக்கிறாங்க. அது ரொம்ப வேதனைக்குரியது. தேர்தல் ஆணையம் மக்களை நம்பிக்கை இழக்குதுன்னு சொன்னா இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் மக்களிடம் நம்பிக்கை இழக்கிறதுன்னு பொருள். சரி, இதை தயவு செய்து இந்த அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும். திரு கென்னடி, உங்களுடைய பார்வையில இந்த 4 தொகுதி இடைத்தேர்தல் நடக்குமா, நடந்தால் நியாயமாக நடக்குமா, உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? வணக்கம். இதுவரையிலும் நியாயமாக நடக்கவில்லை, நடந்தாலும் நியாயமாக நடக்கப் போவதில்லை. ஏனென்றால் இது மக்கள் விரோத அரசு, நம்பிக்கை துரோக அரசு. இவர்கள் இன்னும் 2 ஆண்டுகள் இருந்து கொண்டு மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த 2 ஆண்டுகளை காலத்தை ஓட்டுவதற்காக இவர்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் போவார்கள். இந்த அரசை உருவாக்கி கொடுத்தவர்கள், இவருக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களை எல்லாம் பழி வாங்கி விட்டார்கள், மக்களையும் பழி வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களிடத்தில் நாம் எதை எதிர்பார்க்க முடியும்? இல்ல, இதுவரைக்கும் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? நியாயமாகவே நடைபெறவில்லை. ஒரு விழுக்காடு கூட நியாயமா தேர்தல் நடக்கலைன்னா உங்களுடைய வெற்றி சாத்தியப்பட்டிருக்குமாங்கிறது ஒன்று. இன்னைக்கு கேட்டாலும் நீங்களும் இந்த பதில தான் சொல்ல போறீங்க. தமிழகம், புதுவை உள்ளிட்ட 39 நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் நிச்சயமா வெற்றி பெறும். நடந்து பெற்று முடிந்த 18 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அமமுக தான் வெற்றி பெறும் தான் சொல்ல போறீங்க. இல்ல அதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? தேர்தல் ஆணையம் நியாயமாக தேர்தல் நடத்தல, அதனால எங்களுக்கு ஒரு தொகுதியில கூட வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லைங்க, தேர்தல் ஆணையம் நியாயமாக நடத்தவில்லை என்பது மக்களுக்கு நன்றாக புரிகிறது. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க சட்டமன்றத்தில், பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதை முதல்ல தடை செய்ய வேண்டுமே. இதை பண்ணலையா நீங்க ஜனநாயகம் குழி தோண்டி போச்சுவாங்களே, அப்புறம் எப்படி எம்எல்ஏ எம்பி வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்? இதை தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் மேல மக்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு எலெக்ஷன் நடத்துறாங்க, ஆளுகிற அரசு அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு வசதியாக துணையாக இருக்கிறது. இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய கருத்து. சரி சரி, இப்போ நான் தேர்தலை குறித்த உங்களுடைய கருத்தோடு நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்றேன். களத்தில் அமமுகவிற்கு பிரதான எதிரி யார்? ஏன்னா 5 போட்டியாளர்கள் களத்தில், முக்கியமான போட்டியாளர்கள் 5 பேர் களத்தில் இருக்கிறீங்க. இதை தவிர சுயேட்சைகள் இருக்கிறார்கள். இந்த 5 பேரில் உங்களையும் சேர்த்து சொல்கிறேன், உங்களுடைய பிரதான போட்டி யாரோடு? திமுக கூட்டணியோடா, அஇஅதிமுக கூட்டணியோடா, மக்கள் நீதி மையமா, நாம் தமிழர் கட்சியா? திமுக கூட்டணி தான் எங்களுடைய பிரதான போட்டியாளர்கள். இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடியினுடைய அரசு நம்பிக்கை இழந்த மக்கள் மத்தியில் மக்கள் விரோத போக்கு, நம்பிக்கை துரோகம்லாம் அவங்க ஏத்துக்கறல, மக்கள் ஏத்துக்கறல. கண்டிப்பா அதனுடைய ரிசல்ட் இப்ப தெரிஞ்சிடும், வர 23ஆம் தேதி தெரிஞ்சிடும். அம்மா அவங்க எதிர்த்த திட்டங்களை எல்லாம் அவங்க வரவேற்கிறாங்க, ஏமாத்துறாங்க, விவசாயிகளை பழுபாதாரத்துக்கு தள்ளுறாங்க, பசுமை சாலை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. எதிர்ப்பலை இருக்குது நீங்க கருதுவீர்கள் என்று சொன்னால், களத்துல உங்களுக்கு அவங்களுக்கு தானே போட்டி இருக்கணும். பிரதான போட்டி அஇஅதிமுக தானே உங்களுக்கு இருக்கணும். இப்ப ஆட்சியில் இல்லாத திமுக உங்களுக்கு எப்படி போட்டியா இருக்கும்? பிரதான அவங்க கிடையாது, மக்கள் அவங்களுக்கு 0 மார்க், அவங்களுக்கு 0 மார்க். ஓகே, திமுகவாவது இப்ப நம்மளுக்கு அவங்களுக்கு போட்டி. ஏன்னா மக்கள் வந்து எடப்பாடியினுடைய கூட்டணியை வந்து நிராகரிச்சிட்டாங்க. சரி, ஆனா நீங்க இவ்வளவுக்கு பிறகும் நீங்க திமுகவே பாத்தீங்கன்னா திமுகவே மக்கள் ஏத்துக்கறல. ஆனா பிரதான போட்டி அவங்க தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்து நாங்க பிஜேபி இல்ல சார், எதிர்கட்சி எதிரி அவங்க, அது ஒரு விஷயம். அவங்க பல கூட்டணி வச்சிருக்காங்க அந்த அடி. ஆனா அவர் பாரதிய ஜனதாவை நாங்க ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறோம். ஓகே, சோ அதனால எதிர்க்க முடியல. ஓகே ஓகே, சரி நான் திருப்பி வரேன். ஆனா பாரதிய ஜனதா உங்களுடைய பிரதான எதிரி, ஆனால் பாஜக கூட்டணி உங்களுக்கு எதிரி இருக்கக்கூடிய 2 விஷயம் தான். பாஜக உங்களுடைய எதிரி, ஆனா பாஜக கூட்டணியோடு இருக்கக்கூடிய அதிமுக எதிரி இல்ல. அவங்க தமிழ்நாட்டுல 0 வாங்கிட்டாங்க. சரி சரி, நான் திருப்பி வரேன். அது கல்யாண சுந்தரம் களத்துல மக்கள் ஏத்துக்கறல. சரி, இப்ப கல்யாண சுந்தரம் அடிப்படையில புதிய வாக்காளர்கள், நீங்க அந்த வாதத்தை வைக்கிறீங்க, மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாதம்.
திரு கமலஹாசன் அவர்களும் அந்த வாதத்தை வைக்கிறார். புதிய வாக்காளர்கள், மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளர்கள் மக்கள் நீதி மையத்துக்கு ஆதரவளிப்பார்கள் அப்படின்னு சொல்லி. திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்குன்னு ஃபிக்ஸடாக ஒரு ஓட் பேங்க் இருக்குது. மிக மோசமான தோல்விகளை அந்த கட்சிகள் சந்தித்த பொழுதும் அந்த ஓட் பேங்க் சிதறாமல் அப்படியே இருந்திருக்குது. ஸோ அவங்க ஒரு நீண்ட காலம் பயணித்து வந்திருக்கிறாங்க. ஸோ களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளில் நீங்கள் அஃப்கோர்ஸ் 2009 கட்சி ஆரம்பித்திருந்தாலும் மக்கள் நீதி மையம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் 2 பேருமே ஒரு வாதம் வைக்கிறீங்க. புதிய வாக்காளர்கள், இளம் வாக்காளர்களை குறி வைக்கிறீங்க. இதில் இந்த புதிய வாக்காளர்கள், இளம் வாக்காளர்களோடு சேர்த்து அரசின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பு வாக்கள் உள்ளிட்டவற்றை பெறுவதில் உங்களுடைய பிரதான போட்டியாளர், நீங்கள் மற்ற கட்சியை சேர்த்து சொல்லுங்கள். நான் மக்கள் நீதி மையமாக நாம் தமிழரான ஒரு கேள்வி வச்சா உங்களுடைய பிரதான போட்டியாளர் அதில் யாராக இருப்பா வாக்காளர்களுக்கு? இல்லை சிந்தில், இது 2 வகையாக சொல்லணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பிரதான எதிரியாக அரசியல் களத்தில் நினைக்கிறது தேசிய திராவிட கட்சிகளை தான். இப்போ அந்த வகையிலேங்க தெளிவான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. 2 தேசிய கட்சிகளும், இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்டுகள் உட்பட எல்லாரும் இந்த 2 கூட்டணிக்குள்ளே பிரிஞ்சு நிற்கிறாங்க. எனவே அவங்களைத்தான் நாங்கள் எங்களுடைய பிரதான வீழ்த்தப்பட வேண்டிய அரசியல் எதிரிகளாக நாங்கள் பார்க்கிறோம். அவங்களோடு தான் நாங்கள் போட்டியிடுறோம். நீங்க மக்கள் நீதி மையம் குறிப்பிட்டு கேட்பீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இந்த முறை அவங்க வந்திருக்கிறாங்க. நாங்க இதை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, முதல் தேர்தலிலே வாங்கிய வாக்குகளிலே இருந்து, அந்த வாக்கு சதவீதத்திலிருந்து மிகப்பெரிய அளவிலே நாம் தமிழர் முன்னேறிய வாக்குகளை பதிவு செய்ய போகுது அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிருக்குது. அதை மே 23ஆம் தேதி எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகளின் மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய பார்வை. சோ அந்த வெறுப்பை நாங்கள் அறுவடை செய்வோம், நாம் தமிழர் கட்சி அறுவடை செய்வோம். ஏன்னா நாங்க இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கே வரல, எனவே மாற்றாக எங்களை நினைப்பார்கள், நீங்க களத்தில் நின்னீங்க. ஸோ இப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சியை, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை அறுவடை செய்வதற்கு உங்களோட போட்டியாளர் இன்னொருத்தர் வந்திருக்கிறார் புதிதா. அவரும் இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்தையே ருசிக்காத ஒரு கட்சி. அப்போ அவங்களும் அந்த வாதத்தை வைக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கையை பெறக்கூடிய போட்டியில் உங்கள் இருவரிடையே யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். இல்ல அதிக வாய்ப்புனா இப்ப என்னை கேட்டீங்கன்னா நாம் தமிழர் தான் இருக்குதுன்னு உறுதியா சொல்லுவீங்க. அதுக்கான காரணங்களோட கேட்கிறேன், தரவுகளோட கேட்கிறேன். அது அப்படி இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆமா அதுதான் இப்ப மாற்று அப்படின்னு சொல்லும்போது எது மாற்று அப்படிங்கறத நாங்க ஒண்ணு முன்வைக்கிறோம். இப்ப இந்த 2 திராவிட கட்சி, இப்ப குறிப்பா சொல்லணும்னா, இப்ப இதே கோவை நாடாளுமன்ற தேர்தல்ல, இங்க நடந்த தேர்தல்ல இங்க தண்ணீர் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. சூயஸ்ங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவறு. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அந்த நிறுவனத்திற்கு தண்ணீரை தனியார் மயமாக்க கூடாது, இது தவறுன்னு நாங்க சொல்றோம். ஆனால் மக்கள் நீதி மையம் வந்து அது சரி, அது கொடுக்கப்படணும், இன்னும் விரிவுபடுத்தணும்னு அவங்க வேட்பாளர் பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியும் கூட எல்லா இதுலயுமே வந்தது. அப்ப இதுல எது மாற்று? இப்போ இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். எது மாற்று என்பதை மக்கள் தெளிவா முடிவு பண்ணுவாங்கன்னு நாங்க நம்புறோம். அதனால மக்கள் நீதி மையம் நாம் தமிழருங்கிறது ஒரு மோதல் போக்கு ஒண்ணு காணும். இப்போதைக்கு அப்படி ஒண்ணும் இல்ல. நான் மோதல் போக்காக கேக்குறேன். அந்த வாக்குகளை பாசிட்டிவா வாக்குகள் இருக்குன்னா அதுல ஷேர் பண்ணிக்கிறது யாருக்கு வாய்ப்புன்னு தான் கேக்குறேன். ஓகே. சோ அந்த அடிப்படையில நீங்க ஒரு வாதத்தை வச்சிருக்கீங்க. நான் அது வழக்கமா நடக்குதுங்க. எப்படின்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல 2016 தேர்தல்ல 2016 தேர்தல்லையே நாங்க வந்து அந்த ஒரு அணி அமைச்சது பாருங்க, மக்கள் நல கூட்டணின்னு. அந்த கூட்டணி இருந்தப்ப சொன்னோம், இவங்களுக்கு வாக்கு மாற்றுன்னு சொல்லி வாக்கு வாங்குவாங்க, பிறகு அந்த வாக்குகளை வாங்கிட்டு அந்த வாக்கு பர்சன்டேஜ் வச்சு கூட்டணிக்கு போயிருவாங்க என்று நாங்க சொன்னோம். அதுதான் நடந்துச்சு. இப்ப ஒவ்வொரு தேர்தலையும் இப்படி வரும். இதை நீங்க தவிர்க்க முடியாது. ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு புது சக்திகள் வருவாங்க. இந்த ஐயப்பாட்ட நீங்க மக்கள் நீதி மையத்துக்கு பொருத்தி பாக்குறீங்க இல்ல திரு கஜாசுந்தரம்? இந்த ஐயப்பாட்டை நீங்க மக்கள் நீதி மையத்துக்கு பொருத்தி பாக்குறீங்களா? இல்ல கண்டிப்பா இல்ல, நான் சொல்லல. அது இல்ல நான் சொல்லல. மரியாதைக்குரிய ஐயா கமலஹாசன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து என்னைக்கும் கூட்டணி இல்லாம நிப்போன்னு அவங்க சொல்லல. இந்த முறை கூட சேகு தமிழரசன் அவர்களோட ஒரு கூட்டணி அமைச்சு தான் தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அவர் கூட்டணிக்கு போறதுக்கான சகல வாய்ப்புகளும் இருக்குது. நான் அவங்களுடைய தலைவர்களோட எனக்கு சில தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேச வாய்ப்பு கிடைச்ச போது பேசினேன். அவங்க தெளிவாக நம்ம முறையில் பார்த்து அதை கேட்டலாம். 2 விஷயம். அவர் சில கோவையில் குறிப்பாக சில பிரச்சனை முன் வச்சு, இப்போ இந்த புதிய வாக்காளர்கள், திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகளின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பினால் வரக்கூடிய மாற்றாக பார்க்கக்கூடிய வாக்காளருடைய முதல் தேர்வு அவருங்கிறார். அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் கட்சி தான் சொல்லுவீங்க. அதற்கான தரவாக நீங்கள் எதுவும் முன்வைப்பீங்க? இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கையை வெளியிட்டிருக்காங்க. நான் தமிழர்னா அவங்களுக்கான ஒரு கொள்கை இருக்குது, தமிழர். இந்த வந்து ஒரு அவ்வளோ தூரம் தெளிவாக வரையறுத்து ஒரு தமிழகத்தை நிர்மாணிக்க முடியாது. சகல மதத்தினரும் மொழியினரும் இருக்கின்ற ஒரு அரசாங்க, ஒரு
மாநிலம் இது. இங்கே வந்து அப்படி இருக்க முடியாது. ஸோ ஒரு போராளித்துவமான சிந்தனை வெகு சிலர் மட்டுமே அவங்களை ஆதரிக்க முடியும் இல்லையே. ஒரு அமைதியான அழகான ஒரு நிம்மதியான ஆட்சி வேணும்னா நாங்கள் தான் மாற்றாங்க. அது அமைதியை கெடுக்கக்கூடியதா இருக்கும். நிச்சயமா ஒரு சாராருக்கான பேச்சு பேசி மற்றவர்கள் என்ன செய்வாங்க அவங்க? ஓகே, இங்க ஒரு நீங்க திராவிடத்தை முன்வைக்கிறது ஒரு சாராருக்கு தானே, திராவிடர்கள் அல்லாதவர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். திராவிடம் மட்டுமல்ல, தேசியமும் இவங்களுக்கு எனக்கு சேர்ந்ததுதான், சார்ந்ததுதான். தேசியமோ திராவிடமோ தமிழோ மூன்றும் எதுவும் நிராகரிக்கத்தக்கதல்ல. மூன்றும் ஒருங்கிணைந்த ஒன்றாகத்தான் இந்த நாடு இருக்க முடியும், இந்த மாநிலம் இருக்க முடியும், நாம் இருக்க முடியும். அப்படி மத துவேஷம், இன துவேஷம், மொழி துவேஷம் எதை எடுத்தாலும் இன்னைக்கு அண்மையில் பக்கத்தில் நடக்க ஸ்ரீலங்கா மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ரெஸ்ட்லெஸ் பூமியா ஆக்குறது நாங்கள் விட மாட்டோம். ஒரு அமைதியான ஒரு அழகான இன்னைக்கு இருக்கிற குறைகள்லாம் நிவர்த்தி செய்ய ஒரு ஆட்சி வரணும்னா நாங்கள் தான் மாற்று. இந்த மாற்று வந்து புதிய வாக்காளர் மட்டுமல்ல, ஏற்கனவே இருந்தவங்களும் ஒத்துக்கொண்டு வருவார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே ஒத்துக்கொண்டா திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துவர்களும் உங்களுக்கு பெரும்பான்மையான வருவாங்க. அவங்க வந்து இதுவரை இங்க 30% ஓட்டுங்கிறது அவங்களுடைய ஓட்டை அல்ல. அதுல ஒரு 20% ஓட்டு எந்த நேரம் மாற்றி போட தயாரானவங்க தான். ஏதோ காரணத்துக்கு மாறி 30% ரொம்ப சாலிடா. திமுக 91 திமுகவில் திரு கருணாநிதி அவர்களை தவிர மற்றவர்கள் தோற்ற போதும் அவர்கள் பெற்ற வாக்கு, 96 செல்வி ஜெயலலிதா உள்ளிட்டவர்கள் தோற்ற போதும் அவர்கள் பெற்ற சாலிடுங்கிற வார்த்தை இருக்கிறேன். இப்ப ராக்கி நகர்ல அவங்க எங்க போனாங்க? 26 ஓட்டு தானே போட்டாங்க, டெபாசிட் காலியாச்சு. அப்ப எங்க போனாங்க அவங்க? ஏதோ ஒரு காரணத்துக்கு மாற்றி போட நோக்கம் உள்ளவங்க தான் அவங்க. இப்ப அவங்க மாற்றி போட நோக்கம் இருக்கு. எப்படின்னா இவங்க 2 பேரும் இந்த கூட்டணி அமைச்ச விதமே அவங்களை கேள்வி பொருளாக்கிருச்சு. அந்த வேலை மாற்றி போடும்பொழுது அப்படி மாற்றா நாங்க தான் இருக்க முடியும், நிச்சயம் அவங்க இருக்க முடியாது. அந்த வேலை நம்பிக்கை சொல்ல கூட்டணி அமைக்கிறோம் சொல்றாரு. கூட்டணி என்பது இப்போ சொன்னாரு, கம்யூனிஸ்ட் நாங்க எதிர்பார்த்தோம், எங்க தலைவர் சொன்னாரு. அது திராவிட முன்னேற்றங்கள், அண்ணா திராவிட முன்னேற்றங்களை தவிர்த்த ஒரு மற்ற கட்சிகள் ஒரு இணக்கமா செயல்படக்கூடிய வாய்ப்புள்ள கட்சிகள் நாங்கள் தவிர்க்க தயாரா இல்ல. அதாவது திமுக அதிமுக அவங்க விரத கட்டுப்பாடா தமிழருங்கிற பொழுது அவங்களுக்கு திமுக அதிமுக தவிர அப்படின்னு சொன்னா இதுல நான் பாஜகவும் எடுத்துக்கலாம் இல்லையா? பாஜகவும் தான் இல்ல ஒதுக்கணும் சொல்லி தானே ஒதுக்கி இருக்கோம். எதெல்லாம் ஒதுக்கி பாஜக இப்ப மக்கள் நீதி மையம் மக்கள் நல கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஒண்ணு சொன்னாங்க, திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ஐவரோடும் கூட்டணி கிடையாது. அந்த மாதிரி நீங்க என்ன முடிவு எடுத்துறீங்க? இந்த ஐவரோட திமுக அதிமுக பாஜக இந்த மூவரோடு காங்கிரஸோட ஒரு இணக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம். எப்பன்னா அவங்க தனியா வந்தா திராவிட முன்னேற்றங்களை சேரும்போது நாங்க அதை ஒதுங்கிட்டோம். எங்களை பொறுத்தவரைக்கும் கூட்டணி என்பது தவிர்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஒத்த கருத்தோட இணைந்து செயல்படலாம். ஏன்னா ஒருங்கிணைஞ்ச ஒரு சமூக மாற்ற தேசத்துல சில கவனிப்புகள் இருக்குது. இப்படி ஒரு விரத கட்டுப்பாடு ஒரு இயக்கம் நடத்துறதுங்கிறது ஒரு நடத்தி கொண்டே இருக்கலாம் மொழி அவங்க நினைக்கிற இடத்த அவங்க ரீச் பண்ண என்னுடைய கணிப்பு. சார் ஓகே. அப்ப உங்களுடைய பிரதான போட்டியாளர் களத்துல யாரு? 5 முனை போட்டி அப்படிங்கிறது ஓட்ட பிரித்திரும். ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட அணிக்கு எதிராக இருக்கக்கூடிய பலவாய்ந்த அணிக்கு செல்லக்கூடிய ஓட்டுகள் வந்து பரவலாக பிரிகின்ற பொழுது மக்கள் நீதி களத்தில் இருக்குது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது, நாம் தமிழர் இருக்கிறார்கள். அப்போது அது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பலவீனமாகும் அப்படிங்கிற ஒரு கருத்து. இதை முற்றிலும் தவிர்த்து விட முடியுமா? எங்கள் கூட்டணி வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் கடந்த 2 ஆண்டுகளாட்டு இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தோழர்கள் எல்லாருமே மத்திய மாநில அரசு செய்த தவறுகளை தட்டி கேட்டு நாங்கள் ஒரு கூட்டணி அமைச்சு மக்கள்கிட்ட போயிருக்கோம். இது மக்கள் விரும்புகின்ற கூட்டணி. நாங்கள் மற்றவங்களை பற்றி நான் குறை சொல்கிறக்கோ இது பண்ணக்கோ பேசலை. கிட்டத்தட்ட 60 முதல் 70% வாக்குகள் எங்கள் கூட தான் இருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதே 1% வாக்கு வித்தியாசத்தில் தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸும் 2 பேர் மட்டும் நிற்கும்போது கூட 1% வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இதுக்கு இடையில் நீங்கள் ஒரு கேள்வி சொல்கிறீங்க, வேலூரில் பணம் எடுத்தாங்களே அப்படின்ட்டு சொல்லி. யார் வீட்லேயோ சிமெண்ட் குடரில் கொண்டு எடுத்து இதுதான் துரைமுருகன் அவர்களுக்குள்ள பையனுக்குள்ள பணம் அப்படின்னு சொன்னது. இதே தேர்தல் ஆணையத்தை நான் உங்கள் மூலமாட்டு கேட்குறேன். எல்லா பத்திரிகைகள்லேயும் வந்த செய்தி, 2 லட்சம் கேரட் வைரத்தை மும்பை கொண்டு சென்று தமிழ்நாட்டில் இருந்து 1 லட்சம் கேரட் வைரத்தை 1000 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதனால் வைர மார்க்கெட்டு 30% குறைந்தது. தமிழ்நாட்டில் இருந்து சென்ற வைரம் அவர் எந்த கட்சியும் சொல்லல, ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எந்த கட்சியும் சொல்லலையே சிவசங்கரி. வைரம் நீங்க இப்ப வைரம் தான் சொன்னாரு, போன விவாதத்துல சொன்னார் சார். அவரே ஒரு நீண்ட காலத்துக்கு முன்னாடி சொன்னார் சார். எந்த கட்சியும் சொல்லலையே. நான் சொல்லலையாம்மா, நீங்க இப்போ நான் சொல்லி முடிச்சுக்கிட்டு தானே. 1000 கோடி ரூபாய்க்கு வித்திருக்கு, இன்னும் 1000 கோடி ரூபாய்க்கு விற்கக்கூடிய 1 லட்சம் கேரட் வைரம் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய முக்கிய பத்திரிகை எழுதிச்சு. இந்த தேர்தல் ஆணையம் அதை போய் விசாரிச்சா இதுவரை எந்த கட்சி பண்ணாங்க அது சொல்லல. அதான் பிள்ளை சொல்லிட்டாங்களே, இது நாங்க கொடநாட்டுல எடுத்தோன்னு சொல்லிட்டாங்களே. பேசாங்க இதை எதுக்கு சொல்ல வரீங்கன்னு சொன்னாக்கி பூசணி கிராமத்துல சொல்லுவாங்க, பூசணிக்காய் கல்லருக்கு தோல் பிடிக்கும்பாங்க. நீங்க ஏற்கனவே முன்னாடி சொல்லிருக்கீங்க, அதனால நான் ஏற்கனவே சொன்னது நான் இப்ப சொல்றேன். இந்த தேர்தல் ஆணையம் அந்த பணத்தை எடுத்திருந்துக்கணும்.
அப்படி போய் எடுத்து அது என்ன விஷயம் நீ கேட்டிருக்கணும். 1000 கோடி ரூபாய்க்கு மார்க்கெட்ல தமிழ்நாட்டுல வித்து கொண்டு வந்தது யாருன்னு தெரியணும். அதுக்கு பாஜக அனுசரணையோட அவ்வளவு நடந்ததுனால, பாஜகவுக்கு பாதி இவங்களுக்கு பாதி பங்கு வச்சதுனால அந்த பிரச்சனை ஆதாரம் இல்லாத பத்திரிகையில வந்த செய்தி உண்மைக்கு புறம்பானதா? அப்ப நீங்க விசாரிச்சு வருமான வரி சொல்லுங்க, இல்லன்னா தேர்தல் அதிகாரி சொல்லுங்க. இல்ல நீங்க இல்ல எந்த உண்மையும் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு அளவுகோல் எங்களுக்கு ஒரு அளவுகோலா? நான் மதுரையில் நடந்தது, அந்த அம்மா தாசில்தாரே அவங்க கூட போற 3 அதிகாரியும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அனுப்புனது யாரு? மாவட்ட ஆட்சியர். அவரை சஸ்பெண்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அப்புறம் மாவட்ட ஆட்சியர் சத்யபிரதா சாகு வரை போய் நின்றுவீங்களா சார்? நீங்க சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா? எல்லா கட்சிகளும், மக்கள் நீதி மய்யம் உட்பட, அமமுக உட்பட எல்லா கட்சிகளும், நீங்களே இப்ப சொன்னீங்க எல்லா கட்சிகளும் அந்த மதுரை சம்பவத்தை கண்டிக்கு, அதிமுகவை தவிர. நான் ஒண்ணு கேட்கேன், இல்ல கேளுங்க தம்பி. கூடுதல் நம்ம தேர்தல் அதிகாரியா போயிருக்காங்க பாலாஜி ஐஏஎஸ், எங்க ஊர்ல சப் கலெக்டரா இருந்தாரு, நேர்மையான ஆளு. அவரு கூட பதில் என்ன சொல்றாருன்னு நான் பார்த்தேன். அந்த காவலர்கள் இவங்க 4 பேரையும் பிடிச்சி மறைச்சு வச்சுக்கிட்டாங்க. நீங்க உள்ள வந்து தப்பு அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சிருக்காங்க. கேளுங்க தம்பி, கலெக்டரேட்ல போன் பண்ணி கேட்கறாங்க, இவங்கள விட சொல்லியிருந்தாங்க, விட்டுருந்தாங்க. 3 மணிக்கு சம்பவம் நடக்கு. 8 மணிக்கு தெரிஞ்சதுல இருந்து அங்க உள்ள எங்க கூட்டணி கட்சி வேட்பாளர் கலெக்டர் சொல்றாரு, 12 மணி வரை கலெக்டர் பதில் சொல்லலன்னா அந்த கலெக்டருக்கு சம்பந்தம் இல்லாம இருக்காது தம்பி. நீங்க தமிழ்நாட்டுல ஒண்ணு தெரிஞ்சுடுங்க தம்பி, கலெக்டர் நீங்க எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் முடிக்க எனக்கு 1 நிமிஷம் தான் தெரியும். நான் எல்லாம் சொல்லல, 3.5 நிமிஷம் பேசி இல்ல இல்ல நான் 1 நிமிஷம் தான் பேசுறேன். நானும் பாத்துருக்கேன். என்னையும் 3.5 நிமிஷத்துல நிப்பாட்டிட்டே, 3 நிமிஷம் ஆயிடுச்சு மொத்தம். அதுக்கு பிறகு 30 நிமிஷம் பேசிருக்காங்க 4 பேரு. அப்ப நான் எவ்வளவு பேசிருப்பேன் பாருங்க. நீங்க வாங்க, நீங்க எல்லாருக்கும் செகண்ட் ரவுண்ட் கொடுத்தீங்க, எனக்கு செகண்ட் ரவுண்ட் உங்களுக்கு இல்ல தம்பி. நான் கேட்கிறது, இந்த தேர்தல் ஆணையம் இப்படி நடந்திருக்குல்ல, அப்ப மாவட்ட ஆட்சியரை சஸ்பெண்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அதுதான விஷயம். இல்ல அதான் விஷயம் இல்ல. சாமானிய ஆட்களை உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டு சொல்றீங்க. ஆனா நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஆளு கலெக்டர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 32 மாவட்டத்திலும் கேளுங்க, இந்த ஒண்ணு எஸ்பி கலெக்டர் எடுத்துக்கிட்டா, ஒரு எஸ்பி அப்படின்னு சொன்னா நீங்க கேளுங்க, கோவையில நீங்க வந்து இப்ப பாருங்க பொள்ளாச்சி விவகாரத்துல இப்போ அவரை மாத்தி விட்டுல, அவரை பாருங்க பேசலாம், எல்லாம் ப்ரோமோட்டிவ் ரேங்க்ல உள்ளவங்க. நம்ம பேசுறோம் 10 வருஷம் சப்ஜெக்ட் எக்ஸாக்ட்டா அந்த சப்ஜெக்ட் நீங்க ஒண்ணே நான் முடிச்சிருக்கேன். இடையில முடிக்க நிச்சயமா இடையில அமைச்சர்கள் இங்க பாருங்க, அமைச்சர்கள் எல்லாம் ஒரு அடிமை ஆட்சி நடக்குங்க. இந்த அமைச்சர்களுக்கு பன்முனை போட்டியால் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? தமிழ்நாட்டில் 5 முனை போட்டி இருப்பது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகத்தை உருவாக்கும்? அல்லது 5 முனை போட்டி என்று சொல்வது 5 பேர் களத்தில் இருப்பதால் மட்டுமே அது 5 முனை போட்டியாக ஆகுமா? அல்லது அது மும்முனை போட்டியாகவோ இருமுனை போட்டியாகவோ அல்லது போட்டியே இல்லாமல் யாரோ ஒருவருக்கு சாதகமாகவோ இருக்குமா? இது போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன. 5 முனை போட்டி களத்தில் இருக்கிறதா, அல்லது திமுக அதிமுக என்ற இருமுனை போட்டியா, அல்லது திமுக அதிமுக அமமுக என்ற மும்முனை போட்டியா, அல்லது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நீங்களே போட்டுக்குங்க. ஸோ யாருக்கும் பிரதான போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சுற்றினுடைய விவாத பொருள். சிவசங்கரி, அஇஅதிமுகவுடைய பிரதான போட்டி யாரோடு? கண்டிப்பா திமுக தான். எங்களுக்கு பரம எதிரி அவங்க தான், அவங்களோட தான் எங்களுக்கு போட்டி. யாரும் நாங்க களத்துல அவங்களும் எதிரின்னு இல்ல, அவங்கள நாங்க ஒரு களத்துல இருக்கிறதா சுயேட்சை வேட்பாளர்களா நின்னு இருக்காங்க. அவங்கள ஏன் சார் நாங்க கன்சிடர் பண்ணணும்? இருந்தாலும் சுயேட்சை வேட்பாளர்கிட்ட தான் ஆர்கே நகர்ல தோத்தீங்க. இல்ல அவங்க சுயேட்சையா இல்ல சார், அதாவது அதிமுக இன்னொரு பிரிவா அவர் நின்னாரு. அதன் அடிப்படையில தான் அதிமுக தொண்டர்கள் நாங்கள் முதல்ல களத்துல செஞ்ச வேலையை பொறுத்து அப்படி விழுந்தது ஓட்டு. அந்த இடைத்தேர்தலை ஒட்டுமொத்த களத்துல செஞ்ச வேலைன்னு சொல்றது அந்த விஜயபாஸ்கர் வீட்டுல கைப்பற்றப்பட்ட ஆவணம் இல்ல சார், அதெல்லாம் ஒரு சின்ன பேப்பர், ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. அடுத்து இவர் என்ன சொல்றாரு, பூஞ்சோலை சீனிவாசன் என்றவர் யாருன்னே தெரியாது, அவர் யாரு, ஒரு நிர்வாகி, அவர் வீட்டுல எப்படி பணம் வந்துச்சு என்றதுக்கெல்லாம் அவங்க வந்து பதிவு செஞ்சு எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு தான் அங்க ஜனாதிபதி வரைக்கும் போய் அது கேன்சல் ஆகி போச்சு. அவங்க மீண்டும் வந்து அதை மறைக்க வேண்டாம், ஏத்துக்குங்க, நடந்த நிகழ்வை ஏத்துக்குங்க. பிரசிடென்ட் வரைக்கும் போயிருக்குன்னா அது சும்மா போயிருக்காது.
கிடையாது. அதனால முழுக்க முழுக்க அது திமுகவுடைய. இப்ப ஆர்கே நகர் அப்படிதானே போச்சு பிரசிடென்ட் வரைக்கும். அது சும்மா இல்ல சார், அதுல அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு சார் இருங்க, அதுல ஒரு சின்ன பேப்பர் யாரோ எழுதி வச்சது. இல்ல அது ஆதாரமற்ற இருங்க இருங்க, இதுல வந்து கையும் களவமா பணத்தை வார்டு வாரியா பிரிச்சு வச்சிருக்காங்க, தங்க நகைகள் கைப்பற்றப்படுது. சோ கையும் களவமா பிடிச்சதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. யார்? மனோஜ் இல்ல சார், மனோஜும் பூஞ்சோலை சீனிவாசனும் வாக்காளர்களுக்கு கொடுக்க போற பணம்ன்றத அவங்க ஏத்துக்கிட்டாங்க. பார்வையில ஆர்கே நகர்ல எந்த சாட்சியங்களும் இல்ல சார். ஆர்கே நகர்ல சாட்சியம் இல்லையா? ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்படல. சாட்சியம் இல்லை. கையும் களவமா பணம் எதுவுமே கைப்பற்றப்படல. சிவசங்கரி இங்க ஒரு விஷயத்தை நம்ம கிளைம் பண்றாங்க, உறுதிப்படுத்துறாங்க. ஆர்கே நகரில் டிடிவி தினகரன் பெற்ற வெற்றி ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் மக்களுடைய ஆதரவோடு பெற்ற வெற்றின்னு சிவசங்கரி ஒத்துக்கிறீங்க. அதிமுக தொண்டர்களோட உழைப்பால் கிடைத்த வெற்றி. தொண்டர்கள் டிடி தினகரன் மக்கள் இருக்காங்கன்னு ஒத்துக்கிறீங்க. இல்ல, அப்ப நாங்க அவருக்காக போய் அங்க வேலை செஞ்சோம். சரி, அந்த தேர்தல் நேரத்துல முதல்ல நிக்கும் போது அவருக்காக நாங்க வேலை செஞ்சோம். வேலை செஞ்சு அதற்கான விதையை விதைச்சிட்டு வந்தோம் சார். அதுக்கப்புறம் தான் அவர் அறுவடை பண்ணாரு. அதனால அந்த ஒரு சார், அதாவது ஒரு இடைத்தேர்தல் வச்சு ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தேர்தலையும் இல்ல 18 சட்டமன்ற தேர்தலையும் கணக்கில் வைத்துக் கொள்ளாதீர்கள். யாருக்கு ஓட்டா பிரசிடென்ட், நாங்க வந்து சிஎம் கேண்டிடேட் இவர்தான் சொல்லி ஓட்டு கேட்கிறோம். இவங்க எல்லாம் யாரு பிஎம் கேண்டிடேட் சொல்லி நாங்க ஓட்டு கேட்டிருக்கோம். ஆனா இவங்க யாருமே பிஎம் கேண்டிடேட் சொல்லாம யாருகிட்ட போய் இவங்களுடைய தேர்தல் அறிக்கை கொண்டு போய் கொடுக்கறாங்க. வெற்றி பெற்ற போது பிஎம் கேண்டிடேட் சொல்லாம தான் போச்சு. சொல்லாதனால தான் பல விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்காம போச்சு. நாங்க தனித்து நின்னோம் இல்லையா? ஜெயலலிதா ஒரு பெரிய வரலாற்று பிழை செய்துட்டாரு சொல்லி. இல்ல, வரலாற்று பிழை இல்ல, தனித்து நின்னு எங்களால போராட முடியும்னு நினைச்சோம். ஆனா மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா இருந்தா தான் தேவையான ஃபண்ட் கிடைக்கும். இணக்கமா இல்ல, ஒரு தவறு செஞ்சிட்டாங்கங்கறீங்க. இல்ல, தவறு செய்யணும்னு நினைக்கல. அவங்களோட லீடர்ஷிப் அவங்க ப்ரூவ் பண்ணாங்க ஒரு காலகட்டத்துல. ஜெயலலிதா எடுத்த முடிவை நீங்க விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்க. விமர்சனம் செய்யவில்லை சார், கண்டிப்பா நாங்க விமர்சனம் செய்யல. எங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கல. இப்போ கூட்டணி வச்சாதான் கிடைப்பேன்னு பிஜேபி மிரட்டுதுங்கறீங்க. கூட்டணின்னும் போது எங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்குல்ல. என்ன சொல்றீங்க? பிஜேபி பாரபட்சம் பாக்குது, கூட்டணி வச்சிருந்தா தான் உதவி செய்யுது, கூட்டணி இல்லாத கட்சிகளுக்கு உதவி செய்ய மாட்டேங்குது. எதையுமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருத்தரா இருந்து கேட்கறதுக்கும் தனித்து நின்னு வெளியில இருந்து கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படி பாரபட்சம் நான் சொல்ல. ஒரு கூட்டணியில இருந்து பயணம் செய்யும்போது தேவையான ஒரு இணக்கமான சூழ்நிலை வரும், தேவையான ஃபண்ட வாங்க முடியும். நான் ஜெயலலிதா மரணம் அடைஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன சார்? ஜெயலலிதா மரணம் அடைஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருடங்கள். இந்த 2 வருடங்களுக்கு பிறகு இந்த 37 எம்பிக்களும் கூட்டணியை சேர்ந்திருக்கலாமே. இந்த 2 வருஷத்துல ஜெயலலிதா செஞ்ச தவறை நீங்களும் செய்யாம என்ன சார் அது முடிந்த சார், அதாவது முடிந்த விஷயங்களை விட்டுடுங்க சார். நடக்க போற விஷயங்கள் நாளைக்கு என்னன்றத பத்தி தான் யோசிக்கணும். கடந்த காலங்களே யோசிச்சுட்டு இருந்தா நம்மளோட நிகழ்காலமும் எதிர்காலமும் கேள்விக்குறியாயிடும். சோ இப்போ இன்னொரு விஷயம் சிவசங்கரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த 5 ஆண்டு பாஜக ஆட்சியில கூட்டணி இல்லாத காரணத்தினால தமிழ்நாட்டுக்கு எந்த நலத்திட்டங்களுமே கிடைக்கல, பிஜேபி புறக்கணிடுச்சு. இனிமேலாவது பிஜேபி எல்லா சார், அது எங்களுக்கு மட்டும் இல்ல சார், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எல்லா காலகட்டங்களிலும் கேட்டப்போ மக்களுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. பொய்யான வாக்குறுதி இல்ல, ஒன்னு தெரிஞ்சுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுக்கு நல்லது கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடைக்கும். இருங்க சார், நான் சொல்லி முடிக்காததுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டு இருந்தா எப்படி சார்? நான் சொல்றது கூட்டணியில இருக்கும்போது தேவையான இணக்கமான சூழ்நிலை வரும்போது தேவையான ஃபண்ட ரொம்ப ஈஸியா வாங்குவோம்னு சொல்ல வரும். யார், உங்களுக்கா மக்களுக்கா? மக்களுக்கு சார், மக்களுக்கு தானே சார் வாங்கி கொடுக்கணும். எங்களுக்கு வாங்கி நாங்க என்ன பண்ண போறோம்? அது எனக்கு தெரியல. என்ன சார் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு வாங்கி நாங்க என்ன பண்றோம்? வாங்கி மக்களுக்கு செய்யணும்ல சார். கூட்டணியில இருந்து இவங்க மக்களுக்கு செய்ய போறது ஓட்டு. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, கூட்டணியில இருந்து இவங்களே என்ன ஃபண்ட் வாங்கிட்டாங்க, என்ன செஞ்சுட்டாங்க கேளுங்க. ஒரு கோரிக்கை கூட அவங்களால வாங்க முடியல. சோ நாங்க இப்பதான் இணைஞ்சிருக்கும் போது இனிமேல் ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து கடந்த காலங்களை பத்தி பேசிருக்கிறதால நிகழ்காலமோ எதிர்காலமோ உங்களுக்கு பிரதான போட்டி. எப்பொழுதுமே களத்துல நாங்க 2 பேர் தான். பரம எதிரி அவங்க. புதிதா ஒரு கட்சி வந்திருக்குது, அதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்க? அதான் சார், ஜனநாயகத்துல யார் வேணாலும் கட்சி ஆரம்பிட்டோம். கட்சி என்பது களப்பணியும் தொண்டர்களோட உழைப்பும் தான். இன்னைக்கு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, வாழ்த்துக்கள். அவங்க வளர்ந்து வரட்டும். இன்றைய சூழ்நிலை எங்களுக்கு பரம எதிரியா யாரை நினைக்கிறோம்னா திமுகவை தான் நினைக்கிறோம். சோ நாம் தமிழர் மக்கள் நீதிமய்யம் உங்களுக்கு பிரதான போட்டி இல்ல. கல்யாண சுந்தரம், இதுல நீங்க பிராக்டிகலா உடைச்சி மனம் திறந்து பேசலாமே. சும்மா நம்ம எல்லோருமே எல்லா கட்சியினருமே தாங்கள் தான் அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறுவோம் என்று சொல்வதுதான் அந்த நம்பிக்கை. அதுல ஒரு நியாயம் இருக்கு, அவங்க தரப்புகளையும் வச்சுப்போம். பட் பிராக்டிகலா யோசிங்க, களத்துல போட்டி என்பது, நீங்க களத்தில் நிற்கிறீங்க, மக்கள் நீதிமய்யம் களத்தில் இருக்கிறார்கள், ஆனால் போட்டி என்பது திமுக அஇஅதிமுக அணிகளுக்கு இடையில் தான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை 2 கட்சியும் வைக்கிறாங்க. அமமுகவும் திமுக தான் தன்னுடைய போட்டியா பார்க்குது. ஸோ களத்துல அமமுக திமுக தன்னுடைய போட்டியா பார்க்குது, திமுக அதிமுக போட்டியா பார்க்குது, அதிமுக திமுக போட்டியா பார்க்குது. அப்போ ஒரு மும்முனை போட்டி தான் களத்தில் இருக்கிறது. மக்கள் நீதி மய்யமும் நாம் தமிழரும் களத்தில் போட்டியாக கூட மற்றவர்களால் கருதப்படவில்லையா? அப்புறம் அவர் கடந்த சுற்று இன்னொரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தாரு முரளி அப்பாஸ். நீங்க ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்பட்டுவிடும், ஒரு இந்த மாதிரியான இன உணர்வை தூண்டுவது அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான ஒரு நிலையை கொண்டு போகும், அதையும் நாம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர்.
இல்லை அதான் அதுக்கு தான் நான் பதில் சொல்ல வந்தேன். எனக்கு கொஞ்சம் நேரம் விட்டு கொடுங்க. என்னன்னா இப்போ ஐயா கமலஹாசன் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த ஐயா வந்து குறிப்பிட்டு சொன்னாங்க, அது மிக தவறான புரிதல், நாம் தமிழர் கட்சி குறித்த மிக தவறான புரிதல். அவருக்கு வந்து இந்த கட்சியை பற்றியே ஒன்றுமே தெரியலேன்னு தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து தமிழ் இனத்திற்காக அரசியல் செய்கிறோம் அப்படி அல்ல, எல்லா உயிர்களுக்காகவும் உயிரற்ற பொருளாக இருக்கிற மலைகள் ஆறுகள் அனைத்திற்குமான அரசியல், மண்ணுக்கான அரசியல், மக்களுக்கான அரசியல் என்பதுதான் நாங்கள் எங்களுடைய வரைவே, எங்களுடைய கட்சியினுடைய முழக்கமே அதுதான். எனவே அது வந்து நாம் தமிழர் கட்சி இன தூய்மை பேசுது, இனவாதம் பேசுது என்பது போன்ற ஒரு கருத்தை வைப்பது என்பது அவருடைய அறியாமைன்னு நான் நினைச்சு அதை கடந்து போக விரும்புறேன். ஐயா விரும்பினாங்கன்னா அது குறித்து நான் இன்னொரு சமயத்தில் பெரிய அளவில் விளக்கம் கொடுக்கவும் தயாரா இருக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களே மாற்று சொன்னாங்க. இப்ப அரசியல் மாற்றுங்கிறத தாண்டிங்க பொருளாதார ரீதியா காங்கிரஸ் ஆனாலும் பாரதிய ஜனதாவானாலும் ரெண்டு பேருக்கு ஒரே பொருளாதார கொள்கை தான். உலக மையம், தனியார் மையம், தாராள மையம், கட்டற்ற நுகர்வு கலாச்சாரம், கட்டற்ற நுகர்வு பொருளாதாரம், இதுதான் அவங்களுடைய பொருளாதார கொள்கை. இதற்கு மாற்றாக நாம் தமிழர் தற்சார்பு பொருளாதார கொள்கை என்கிற மாற்றை வைக்கிறோம். அப்படித்தான் நாங்க எங்களை மாற்றுன்னு காட்டுறமே ஒழிய வெறும் இதுல மட்டும் இல்ல. இன்னொன்னு, கூட்டணி காங்கிரஸ் கட்சியோட அல்லது அந்த மாதிரி கட்சிகளோட கூட்டணி சேர்ந்துதான் அந்த விரோதத்தை எல்லாம் உடைச்சிட்டு தான் நாங்க அதிகாரத்துக்கு வரணும். அப்படி ஒரு அதிகாரம் எங்களுக்கு தேவையில்லைன்னு எப்பவுமே நாங்க நினைக்கிறோம். அதுதான் நாங்க மாற்று. அந்த மாற்று யாரை ஏற்றுக்கிறாங்களோ அந்த மக்கள் எங்களோடு வரட்டும் தான் நாங்க சொல்றோம். காங்கிரஸோடு கூட்டணி வைத்து நாங்கள் அதிகாரத்தை பிடிப்பதை விட நாங்கள் இப்படியே நின்று போராடி தோற்று போவதை பெருமையாக கருதுறோம். அது சரியான அரசியல் நாங்க நினைக்கிறோம். அதனால நாங்க உறுதியாக அதுதான் எங்களுக்கு மக்கள் நீதி மையத்துக்குமான யதார்த்தத்திலிருந்து சொல்லுங்க. போட்டி என்பது மும்முனை போட்டியாகத்தானே களத்தில் இருக்கிறது. இல்ல, அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன் பாருங்க. அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய சூழல்ல தமிழகம் தேர்தலை சந்திக்குது. அதாவது இரண்டு திராவிட கட்சிகளினுடைய இருபெரும் தலைவர்கள் இல்லாமல் சந்திக்கிற முதல் தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் நம்ம சந்திச்சிருக்கிறோம். அதன் பிறகு இந்த இடைத்தேர்தல்கள். நீங்க 50 வருடமா இந்த கட்சி விட்டு அந்த கட்சி, அந்த கட்சி விட்டு இந்த கட்சி, இப்படி மாத்தி மாத்தி வாக்களிச்சவங்க ஒரு பிரேக் த்ரூ வரணும். எந்த காலத்துல வரும்? இந்த ரெண்டு தலைவர்களும் இல்லாத காலத்துல தான் வர முடியும். மக்கள் இந்த ரெண்டு தலைவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இப்ப இருக்கிற தலைவர்கள் மீது வைக்கல அப்படிங்கிறது நேரடியா தெரியுது, களத்துல பார்க்கும்போது தெரியுது. எனவே நீங்க வேணான்னு பாருங்க, இந்த தேர்தல் ஒரு மிக முக்கியமான முடிவுகளை கொடுக்க போற தேர்தலாக இருக்க போது. தமிழ்நாட்டினுடைய அரசியலிலே பெருமாற்றம் நடக்கும். நாம் நினைப்பது போல மீண்டும் இந்த இரண்டு கட்சிகளில் ஒன்று அல்லது மூன்று மும்முனை போட்டி கிடையவே கிடையாது. கட்டாயம் மாறப்போகுது, முடிவுகள் மாறப்போகுது. நீங்க காத்திருந்து பாருங்க. அது காரணம் என்னன்னா, வரலாற்று ரீதியா இந்த இடம் தான் சரியான தருணம். இந்த இடத்துல இது உடஞ்சே தீரணும். திராவிட கட்சிகளினுடைய ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வர்ற காலத்துக்கு நம்ம வந்து சேர்த்துட்டோம். இந்த ரெண்டு தலைவர்களும் இல்லாத காலம் சரியா அமைஞ்சிருக்குது. இந்த காலத்தில் மக்கள் விழிப்படைஞ்சிருக்கிறாங்க. புதிய இளைஞர்கள், புதிய வாக்காளர்களுடைய வாக்குகள் கட்டாய நாம் தமிழர் கட்சியை நோக்கி திரும்பி இருக்குது. எனவே மாற்றத்தை நாம் சந்திப்போம். அதுதான் நான் முன்வைக்கிற வாதம். எனவே நான் ஏதோ போற போக்குல பேசிட்டு போறேன். ஆதாரப்பூர்வமாக நிறைவு கருத்தாவே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுங்க. இந்த மாதிரி மீதான உங்களுடைய நிறைவு கருத்து. இது இந்த அறியாமையில் பேசுகிறார், ஒன்றும் பேசுகிற அந்த வார்த்தையில அவர் தன்னை வந்து பாதுகாக்கிற வார்த்தைகள் தான். நான் அதுக்குள்ள போக விரும்பல. சொல்ல போனால் இன்னொரு விவாதம் வரலாம். ஒரு விஷயம், நீங்க எப்படி இது 3 முனை போட்டின்னு அமமுக மட்டும் அதில் சேர்க்குறீங்கன்னு தெரியல எனக்கு. இல்ல, அதுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்க சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, நீங்க காலகாலமா வரலாறு இருக்குங்க. இவங்க எப்படி 3வது முனையை நுழைகிறாங்க? அதை நான் எந்த முன் வரலாறு இல்ல, கேள்வியை டிராஃப்ட் பண்ணும்போதே நான் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, அமமுக களத்துல தன்னை திமுகவை போட்டியா பார்க்குது. அமமுக திமுக போட்டியாக அமமுக பார்க்கிறது. திமுக அதிமுக போட்டியாக திமுக பார்க்கிறது. அதிமுக திமுக போட்டியாக அதிமுக பார்க்கிறது. சோ இவர்கள் 3 பேரும் பரஸ்பரம் தங்கள் போட்டியாக பார்க்கிறார்கள். நீங்க சாலிடா அப்படி யாரையா போட்டியா சொல்லலைங்கிறதுனால நான் அந்த கேள்வி வச்சேன். இல்ல, நாங்க எங்களை அந்த கேள்விக்கு வரவும் இல்ல. நாங்க வருவோம் முதல் சுற்றி அந்த எங்களுக்கு நீங்க யாரை போட்டி, அத்தனை பேருமே போட்டி தான். இதுல யாரும் வந்து தவிர்க்கப்படவில்லை. ஏன்னா மௌன புரட்சி, மக்கள் புரட்சிங்கிறது ஜனநாயக புரட்சி. அங்க ஓட்டு மட்டும் தான் பேசும். அவங்க யாருக்காவது போட விரும்பினா அங்க நிக்கிற பூத் ஏஜென்ட்டுக்காக கூட பார்க்க மாட்டாங்க, நேரா போய் போட்டு வந்துருவாங்க. ஒரு சின்னத்தை பார்த்து கவர்ச்சியில் போறது இல்ல. ஒரு தலைவன் பிடிச்சா அவன் சின்னத்தை தேடி போடுவாங்க. அந்த வேலை ஒரு வார்த்தை சொன்னாங்க, பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தவில்லைன்னு அமமுக மீது ஒரு விமர்சனம் வச்சாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சிக்கோ மக்கள் நீதி மையத்துக்கோ அந்த சிக்கல் இல்லையா? அவங்க 2 அணியா நிக்கிறாங்க. ஒரு பலமாய்ந்த கூட்டணி இருவருக்கும் இருக்கிறது. இருமுனை போட்டி அப்படி சுருக்கினீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு வந்து இருமுனை போட்டியா சுருக்கினீங்கன்னா, அவங்க சைட்ல மோடியை பிரைம் மினிஸ்டராகவும் இந்த பக்கம் ராகுலை நிறுத்துறாங்க. சோ மக்கள் நீதி மையத்துக்கு அதெல்லாம் ஒரு பின்னடைவா இருக்காதா? இந்திய தேர்தல் அமைப்பிலேயே பிரதமரை முன்னிறுத்த தேர்தல் இல்லையே, கிடையாது. அப்படிங்களா? அவங்க தவறா செய்யறது போய் அங்கீகரிக்கிறீங்க இல்லைங்க. இல்ல, மக்கள் அதை பார்த்து சொல்றாங்க. திசை திருப்ப பார்க்க ஒரு ஹீரோ வர்ஷிப் கொடுத்து திசை திருப்பாங்க. உண்மை அதல்ல. யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது மக்கள் பரிபூர்ணமான சுதந்திரம் இருக்கீங்க. இந்த 2 சொல்ற இந்த மோடி அவர்களா இருக்கட்டும், ராகுல் இருக்கட்டும், இந்தியாவின் அத்தனை மாநிலங்களும் அவர்களுக்கு எந்த விதமான பிரதிநிதித்துவம் கிடையாது. அவர் இல்லாத மாநிலங்கள் நிறைய இருக்கு. ஆக ஏக பிரதிநிதியாக வரவே முடியாதுங்க. ஏன் நாங்கள் பிரதமர் பத்தி கவலைப்பட வேண்டும்? இந்த தமிழகத்தின் 40 தொகுதிக்கான பிரதிநிதிகள் தமிழகத்துக்கான போராளிகளா இருக்கான்னு நினைக்கும் பொழுது நாங்கள் தான் அதுக்கு சரியான ஆட்களா இருக்க முடியும். இவங்க யாரும் தகுதி இல்லை நாங்க சொல்ல வரோம். அப்பாவும் நிறைவு கருத்து 1 நிமிடம் தான்.
நிறைவு கருத்து இந்த அமர்வு மீதான உங்களுடைய அதாவது நீங்க தொடர்ந்து நீங்க சொல்லியே 4 தொகுதிக்கும் தேர்தல் நடக்குமா, இப்ப நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் சட்டமன்ற தொகுதிக்குன்னு. அதே போலதான் இப்ப ஏற்கனவே நடந்த தேர்தலில் இவிஎம் எல்லாம் சரியா வச்சிருந்தாங்களாங்கிறதே தெரியாது. ஏற்கனவே தொடர்ந்து மத்திய அரசு மாநில அரசும் இணைந்து இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக தவறு செய்து பெட்டிஷன் கொடுத்த 18 பேர் சஸ்பெண்ட் ஆகி பதவி இழந்து இருக்காங்க. அதுக்கு தேர்தல் வைக்க 11 பேர் எதிர்த்தே ஓட்டு போட்டாங்க. அது வந்து உச்சநீதிமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கே தவிர பண்ணலை. என்ன இருக்கு ஜட்ஜ்மெண்ட்லேயே ஏற்கனவே நம்ம டெசாலில் வந்து விமானம் வாங்கல, பிரான்ஸில் விமானம் வாங்கின ரஃபேல் விமானத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஹிந்து பத்திரிகையில வந்தது நிமித்தம் அதை உச்சநீதிமன்றத்தில் போட்டது நிமித்தம் உச்சநீதிமன்றம் அது சம்பந்தப்பட்ட டீட்டெயிலை கொண்டு விசாரணைக்கு பாலியல் குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அதுக்கு ஏன் நீங்க வைக்கலாம் பேசிய பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒரு தவறு செய்து நீங்க பாருங்க 11 எம்எல்ஏக்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட் வருது. ஒரு நிமிஷமே காரணம் இருக்கு. நான் மாரியப்பன்களுடைய கருத்துல அவர் இல்ல இந்த ஒன்னையும் தானே நான் சொல்லணும். 18 இடைத்தேர்தலும் திமுக தொழில்நுட்ப பிரச்சனை நீங்க 3 சுற்று பேசிருக்காரு. மே 23 தேர்தல் முடிவுக்கு பிறகு மாரியப்பன்களுடைய ஆட்சி பொறுப்புல உங்களுக்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமா உங்களுடைய கடந்த சுற்று கருத்தை கேட்க முடியல. நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய நிறைவு கருத்தை கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. ஏற்கனவே நேரம் கடந்துடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பளிப்பது ஜனநாயக கடமை. சொல்லுங்க உங்களுடைய நிறைவு கருத்து இந்த அமர்வின் மீது சுருக்கமா. மாரியப்பன்கள் நான் பேசுறது கேக்குதுங்களா? மறுபடியும் அவருக்கு அந்த தொழில்நுட்ப தடங்கள் காரணமாக அவருடைய கருத்துக்களை அறிய முடியல. அதுக்கான வருத்தம் தெரிவித்து அரங்கில் இருந்த மூவருக்கும் நன்றி. நேரில் இருந்த கல்யாண சுந்தரம், மாரியப்பன் உங்களுக்கு நன்றி, பார்த்த நேரலுக்கும் நன்றி சொல்லி நாம ட்விட்டர் கருத்தோடு நிறைவு செய்யலாம். பொது தேர்தல் முடிந்திருக்கும் நிலையில் 4 தொகுதி இடைத்தேர்தல் எப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்ற ஒரு கேள்வியை முன்வச்சிருந்தோம். கூடுதல் நேர்மையுடன் என்று 3 விழுக்காட்டினரும், கூடுதல் கெடிபிடிகளுடன் என்று 13 விழுக்காட்டினரும், கூடுதல் குழப்பங்களுடன் என்று 29 விழுக்காட்டினரும், வழக்கம் போல நடக்கும் என்று 55 விழுக்காட்டினரும் வாக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதுபோல் இன்னொரு ட்விட்டரையும் கேட்டிருந்தோம். 4 தொகுதிகளுக்கு நடைபெற உள்ள இடைத்தேர்தல் யாருக்கான போட்டிக்களமாக இருக்கும் என்று அதிமுக வெசஸ் அமமுக என்று 7 விழுக்காட்டினர், அமமுக வெசஸ் சீமான் கமல் என்று 8 விழுக்காட்டினர், திமுக வெசஸ் அதிமுக என்று 40 விழுக்காட்டினர், திமுக வெசஸ் அமமுக என்று 45 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த நேர்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்யலாம். இது காலத்தின் குரல், குரலற்றவர்களின் குரலாய் என்றும் நான் செந்தில். நன்றி.